வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் இதில் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு நேற்றுக்குள்ள க்ளோசிங்கில் இருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கேப் அப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா இதில் வச்சு பார்க்குறேன். நான் ட்ரேடிங்குடைய இதில் க்ளோசிங் ப்ரைஸ் நேற்றுக்கு 949. இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனது 21,011 ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு சின்ன ஸ்மால் கேப் அப்பு. மார்க்கெட் ஆனால் மேலே ஓப்பன் ஆகியும் மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை, நிற்கலை. ஏன்னா ஓப்பனுடைய லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட்டுடைய இன்றைக்குள்ள பொசிஷன் என்ன அப்படின்னு நம்ம கிளியராக இந்த வீடியோவில் ஒரு அனலைஸ் பண்ணுவோம். கொஞ்சம் அப்படி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன்னு கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. ஓகே நண்பர்களே, இப்போ மார்க்கெட் 22,000 ஓப்பன் ஆகிருக்கு. 22,000க்கு மேலே மார்க்கெட் ஒரு 15 நிமிஷம் கேண்டில், க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா, நேற்றுக்குள்ளே ஹை இருக்கு இல்லையா, 20,043, 20,050, இது ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போச்சுன்னா 21,100 அப்படிங்கிறது 22,100 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் ஆனால் மேலே போகலை. மார்க்கெட் இப்போதைக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் நமக்கு இது கிடச்சிருக்கு. 15 நிமிஷம் கேண்டில் 22,000க்கு கீழே தான் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். பார்ப்போம் நம்ம இன்றைக்கி என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு ஏன்னா டேட்டா எல்லாமே இன்றைக்கி நமக்கு காமிக்கிறது எல்லாமே அப் ட்ரெண்டில் தான் காமிக்கி. கால் சைடில் தான் நமக்கு டேட்டாஸ் கிடச்சிருக்கு. புட் சைடில் டேட்டாஸ் ஒன்றும் அவ்வளோவா இல்லை இன்றைக்கி. ஆனால் மார்க்கெட் கேண்டில் வச்சு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டோட சார்ட்டில் நமக்கு டவுன் சைடில் தான் இன்றைக்கி நமக்கு இதாகுது. மார்க்கெட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான வேயில் இருக்கிறனால இன்றைக்கி நம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. மார்க்கெட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் இப்போதைய வரைக்கும் டேட்டா டேட்டாவுடைய இதுபடி பார்க்கும்போது மார்க்கெட் இன்றைக்கி அப் ட்ரெண்டுக்கு போகணும். ஸோ ஆனால் மார்க்கெட் கேண்டில் சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நம்ம இப்போ ப்ரீமியம் எந்த லெவலில் இருக்குது, பேங்க் நிஃப்டி எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகே, இப்போ நம்ம நேராக ப்ரீமியம் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் 22,000 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகிருக்கும்போது 22,000 கால் புட்டு அப்படிங்கிற ப்ரீமியம் எந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அங்கே என்ன சப்போர்ட்டில் இருக்கா இல்லை அது ரெசிஸ்டன்ஸில் இருக்கா நம்ம பார்த்துருவோம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். 22,000 அப்படிங்கிற ப்ரீமியம் புட் ஆப்ஷனில் நம்ம இருக்கிறோம். புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் 108.60 நமக்கு டேட்டாஸ் நேற்று கிடச்சிச்சு. ஸோ அதுபடி பார்க்க போனால் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்மால் கேப் அப்பு அப்படிங்கிறனால இங்கே புட் ஆப்ஷன் ஒரு சின்ன கேப் டவுனில் தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று க்ளோசிங்லேருந்து நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் 87.95. இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் 69.90 ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிற லெவலுக்கு மேலே தான் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 8 ரூபா 10 ரூபாங்கிற டிஃப்ரெண்ட்டில் மேலே தான் புட் ஆப்ஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கால் ஆப்ஷன் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஒரே நிமிஷம் கால் ஆப்ஷன் லைவாக வாட்ச் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 22,000 அப்படிங்கிற காலுடைய ப்ரீமியத்தில் நம்ம இருக்கிறோம். ப்ரீமியம் இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த லெவல் 54 ரூபா அப்படிங்கிற லெவலில் தான் ப்ரீமியம் இன்றைக்கி நமக்கு சப்போர்ட் எடுக்கணும். ஆனால் ப்ரீமியம் அந்த சப்போர்ட்லேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ ஓப்பன் நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் ஒரு நிமிஷம் ப்ரீவியஸ் க்ளோசிங் நமக்கு 60 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ஆனது 63 ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை, மார்க்கெட் மேலே போகலை. ஸோ மார்க்கெட் இந்த நம்மளோட சப்போர்ட் 54 ரூபாங்க லெவலுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. புட் ஆப்ஷன் அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரெண்டுமே நம்ம இன்றைக்கி சைட்வேஸ் போகிறதுக்கு மார்க்கெட் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அப்புறம் நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இண்டெக்ஸையும் நம்ம பார்த்துடலாம். நண்பர்களே, பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸில் இருக்கிறோம். நம்ம பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். இண்டெக்ஸ் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில், 1/4 மணி நேரம் கேண்டில் நமக்கு ஒரு க்ரீன் கேண்டில் ரெண்டு பக்கம் ட்ரேட் ஆகிருக்கு. 46,000க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா 46,100, 46,200 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் ஃபர்தராக அதெல்லாம் கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா 46,500 வரைக்கும் நமக்கு இன்றைக்கி டேட்டாஸ் கிடச்சிருந்தது அப் சைடில் பேங்க் நிஃப்டியில். ஆனால்
பேங்க் நிஃப்டியுடைய சப்போர்ட் இல்லாதனால பேங்க் நிஃப்டி வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த 46,000 லெவல்லே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி நான் முதல்ல வந்து இந்த 9:30 கேண்டிலை நான் வாட்ச் பண்ணும்போது இது க்ரீன் கேண்டிலாக தான் நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ மார்க்கெட் வந்து நிஃப்டியோடைய சப்போர்ட்லனால இந்த கேண்டிலுக்கு ரெட்டாக மாறி இருக்குது. இந்த கேண்டில் இப்போ வந்து இதில் 46,000 அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போதைய வரைக்கும். பேங்க் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டுக்கு போனாலும் நிஃப்டி வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால அப்படி வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து என்ன பொசிஷன் அப்படின்னு நம்ம வந்து கரண்ட்டாக இன்னும் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஒரே நிமிஷம் அப்படி இருங்க. நம்ம பேங்க் நிஃப்டியோடைய பொசிஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. நிஃப்டி இப்போ நமக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற நம்ம ஃபைனல் பண்ணிவிட்டு மார்க்கெட் இன்றைக்கி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணிடலாம். ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு 15 மினிட் கேண்டில் வந்து இந்த 46,000க்கு கீழே வந்து ஒரு 15 மினிட் கேண்டில் வந்து ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக நம்ம வந்து இந்த 45,800 அப்படிங்கிற 855 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த 45,800 கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா நிஃப்டியும் வந்து சேர்ந்து ரெண்டுமே டவுன் ட்ரெண்ட் ஆவாங்க. ஆனால் வந்து நிஃப்டி வந்து ஆப்போசிட் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து மார்க்கெட் நீங்கள் சைட்வைஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வந்து இப்போ நிஃப்டியை ஃபைனலாக ஒரு தடவை வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்றைக்கி ட்ரேட் எடுக்கலாமா இல்லை வேண்டாமாங்க முடிவு பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி வந்து இந்த இடம் வந்து நமக்கு வந்து 21,950 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இதுக்கு மேலே ஒரு 15 நிமிஷம் க்ரீன் கேண்டில் வந்து நமக்கு வந்து கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து கால் சைடில் வைங்க. இன்றைக்கி வந்து 22,000 அப்படிங்கிறதுக்கு உள்ளே மார்க்கெட் நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. 22,000 ஏன்னா இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து கால் சைடு வைங்க. இதுக்கு கீழே ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து புட் சைடு வைங்க. 21,900 வரைக்கும் ப்ராஃபிட் வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி எக்ஸ்பிரி டே வேலைக்கிழமை அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து சைட்வைஸ் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா பேட்டர்ன் எல்லாமே நமக்கு வந்து கால் சைடில் கிடச்சிருக்கு. ஆனால் மார்க்கெட் லைவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எல்லாமே புட் சைடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கிறனால நம்ம வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் சைட்வைஸாக போகும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய அனலைஸில் தெரியுது. இது ப்ரிடிக்ஷன் தான். மார்க்கெட் எப்படி வேணாலும் எப்படி மாறலாம். இது இப்போதைய காலையில் இருக்கிற டேட்டாப்படி மார்க்கெட் வந்து சைட்வைஸாக போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். பட் மார்க்கெட்டை எப்போ வேணாலும் லைவாக மாறலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து யாரும் நம்ம இது சொல்ல முடியாது. காலையில் இருக்கிற டேட்டா வந்து எல்லாமே அப் சைடில் இருக்குது. கால் சைடில் டேட்டா கிடச்சிருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து லைவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எல்லாமே புட் சைடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணலாம். நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கிடச்சிச்சின்னா சின்ன ப்ராஃபிட் வந்து கால் சைடில் வைங்க. 22,000 அப்படிங்கிற லெவலில் உள்ளே வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சுட்டு வெளியே வந்துடுங்க. அதே மாதிரி வந்து இதுக்கு கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் 21,950 அப்படிங்கிற லெவல் கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 21,900 அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து கால்ஸ் புட் சைடில் வச்சுக்கோங்க. இதான் இன்றைக்குள்ள மார்க்கெட் அனலைஸு. ஓகே, இதான் லைவாக நம்ம ட்ரேடை வாட்ச் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 9:56 10 மணி ஆகுது. இந்த டைமில் நம்ம வந்து லைவாக வாட்ச் பண்ணி இதை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். நம்மளை மாதிரி சின்ன ட்ரேடர்கள் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் இதை லைவாக நான் வாட்ச் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்குள்ள டேட்டாஸ் இது தான். ப்ரீமியம் பார்த்துட்டோம். ப்ரீமியத்துலேயும் வந்து பெரிய லெவலில் நமக்கு வந்து சப்போர்ட் இல்லைன்னு இருக்கிற மாதிரி தெரியல. மார்க்கெட் இன்றைக்கி என்ன அப்படிங்கன்னா இதுதான் பேட்டர்ன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, நன்றி.